ராமதாஸ் வந்து ஒரு கொஞ்சம் பேசுனா அன்புமணி அநியாயத்துக்கு பேசுகிறான். ஞாயிற்றுக்கிழமை வர்ற நாய் அவன். என்னைக்காவது வந்துட்டு அன்புமணி யார், அவர் வந்து எங்கே வேலை செஞ்சார், அவர் வந்து 9ஆம் கிளாஸ் ஃபெயிலு, சமுதாயம் ஜாதிங்க இதை படுறா இன்றைக்கி 7000 கோடி வந்து போட்டிருக்கான்றான். ராமதாஸ் வந்து சர்டிஃபிகேட்டை மாற்றி படித்தார், என்கிட்ட இருக்குது கேளுங்க. இது என் சொந்த செலவில் சொந்த சொத்தில் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே சார். இல்லை ஒருங்கிணைப்பு இல்லை, நான் தானே இது எல்லாம் முன்னெடுத்திருக்கேன். வேறு யார் எந்த காலத்தில் யார் பண்ணியிருக்காங்க? ஏதாவது ஒரு ஆளை சொல்லுங்கள். இந்த நான் சொன்னதில் ஏதாவது முன்னெடுத்து யாராவது ஒருத்தர் வந்திருக்காங்கன்னு சொல்லுங்கள். சரி, நான் தப்பாக சொல்லலை, அவங்களுக்கு தெரிஞ்சது. இப்போ யாரை நீங்கள் சொல்லுங்களேன், ஒரு ஆளை சுட்டி காட்டுங்க யாருன்னு நான் சொல்கிறேன். எதுங்க எதுங்க சார்? என்ன எனக்கு புரியும். ஏங்க ராமதாஸ் அன்புமணி தானே, அந்த பசங்களை பற்றி என்ன சார் சொல்கிறதுக்கு இருக்குது சார்? நான் தான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன் சார். அவங்க வந்து ராமதாஸ் ரவுடின்னு சொன்னேன், அன்புமணியை கேடின்னு சொன்னேன், அதுக்கு லிஸ்ட்டு கொடுத்தேன், எல்லாத்தையும் கொடுத்தேன். என் மேலே வழக்கு போட சொன்னேன், எவனும் வரலையா? மீதி பேர்லாம் போட்டுங்கிறீங்க. சொல்லுங்கள், நான் சொல்கிற தப்பு இல்லைங்களா? நான் ராமதாஸை கூட்டுன்னு போய் இவன் தான் ராமதாஸ்னு அறிமுகப்படுத்துகிற மக்கள்கிட்ட, புரியுதுங்களா? அப்போ வந்து ராமதாஸ் வந்து நாங்கள் வந்து இந்த சமுதாயம் வாழ்ந்தால் போதும் ஒதுங்கி இருக்கிறோம். இப்போது நேரம் தேவை என்றால் நாங்கள்லாம் வந்து ஃபீல்டுக்கு வருவோம். இப்போ வந்து கட்சி வச்சிருக்கிறாரு, அந்த கட்சியை துவக்கி வச்ச தலைவன் யார்? நான் தானே துவக்கி வச்சேன். நீ என்னைக்கு வந்த? ஞாயிற்றுக்கிழமை வர்ற நாய் அவன். என்னைக்காவது வந்துட்டு போன ஆள் வந்து என்ன பண்ண, எல்லாரையும் ஏமாற்றி கரையான் புற்றெடுக்க கருணாக பாம்பு வந்த மாதிரி உள்ளே வந்துட்டு எல்லாரையும் வேலை காமிக்கிறேன். என்கிட்ட பேச சொல்லுங்கள். ஊர் உலகத்தில் எல்லாம் பேசுகிறாருல்ல, பேச சொல்லுங்கள். அன்புமணியை பேச சொல்லுங்கள். எல்லோரும் கூட இருக்கவங்களாம் ராமதாஸ் கூடவே இருந்து நாங்கள் தான்ப்பா பண்ணோம். இந்த மக்களுக்கு சொல்கிறேன். இப்போ கூட நாங்கள் வந்து அடுத்தது வந்து இதில் சேலத்தில் வந்து கள போராளிகள், கள தியாகிகள், எங்களோட ஜெயிலில் இருந்தவங்க போனவங்களாம் பண்ணுறோம் சார். இப்போ வந்து 5 பேரை கூண்டாஸில் போட்டாங்க. முதல்ல கலைஞர் என்ன தான் கூண்டாஸுக்கு ட்ரை பண்ணார். நான் வந்து நக்சலைட்டு 1 தமிழ்நாட்டில், அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வந்தேன். அது போராட்டத்தில் வந்து கலைஞர் வந்து சட்டமன்றத்திலே மன்னிப்பு கேட்டார். இன்றைக்கு குறிப்பேட்டில் இருக்குது. நான் தவறாக பேசிவிட்டேன். இந்த இளைஞரை பாருங்கள், இவ்வளோ படிச்சிருக்கிறார், தப்பு நான் அப்படி இப்போ எந்த காலத்திலும் பேசியது இல்லை. பேசாததை பேசியதாக சொல்கிறதுனால நீங்கள் மன்னிப்பு கேட்கணும். உயர் நீதிமன்றம்ல உச்ச நீதிமன்றம் வரை செல்வேன் என்று சொன்ன பிறகு அதை வந்து 2 எம்எல்ஏக்கள் பேசுனாங்க. டி ராஜேந்தர், என்னப்பா நீங்கள் வந்து சொல்கிறீங்க சட்டமன்றத்தில், அவர் இல்லவே இல்லைன்னு சொல்கிறாருன்னு உடனே அவர் வந்து சட்டமன்றத்திலே நானி கோனி குறுகி வாசிக்கிறார். என்ன சொல்கிறாரு? இவரை பற்றி நான் தவறான தகவல்களை அறிவித்து விட்டேன். இதுக்கு காரணமான காவல்துறையை சேர்ந்த சுருக்கெழுத்தாளர் உள்ளிட்ட 13 பேரை காவல்துறை சார்ந்ததில் பணியிட நீக்கம் செஞ்சுட்டு விட்டுட்டார். அதுக்கப்புறம் தான் 5 பேரை குண்டாஸில் போட்டாங்க. இந்த 5 பேர் குண்டாஸுக்கு தான் நான் வேலூர்லேருந்து நடைபயணம் வந்தேன். வேலூர்லேருந்து நடைபயணம் 40 கிலோமீட்டர் சார். ஒரு நாளைக்கு செருப்பே போட முடியாது, காலெலாம் வீங்கிடும். அது நடைபயணம். 23,000 பேர் வந்தாங்க என் கூட. எங்களை வந்து அவலூர்பேட்டில் அடித்து இது பண்ணும்பொழுது என்ன நடந்தது என்று சொன்னால், அப்போ முகமது இக்பால் இவரோட ராஜீவ்காந்தி அசாசினேட் பண்ணும்பொழுது அவர் எஸ்பியாக இருந்தவர் தான். வேலிகத்தான் செடியில் வந்திருந்தார். இன்று போன்ற மிகப்பெரிய பத்திரிகைகள் எங்களை தேடி வந்து கேட்டாங்க. எங்களுக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு வழி இல்லை அந்த ராத்திரியில். அப்போ என்ன பண்ணோம், அந்த ஊர் மக்களை பக்கத்து ஊரெலாம் கூட்டி, நாங்கள் ஏற்கனவே பசி பட்டினிமாக இருக்கிறோம், எங்களை வந்து அடித்து துன்புறுத்திட்டாங்க. அது அப்போ வந்து நீங்கள் மாட்டுக்கு கூழ் காய்ச்சி கொடுப்பி வச்சுருப்பீங்க, உங்கள் மாட்டுக்கு வைக்கோல் வேறு ஏதாவது போடுங்க இன்றைக்கி தவிடு, எங்களுக்கு அந்த கொடுங்க உணவாக சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு அப்படிலாம் கஷ்டப்பட்டவர் தான். இவன் வந்து கேட்குறான், சைக்கிளில் போகிறானா, என்ன சார் பஜனை இது, ஞாயிற்றுக்கிழமை வரல வேலை செய்வான் 2 ரூபா. அப்போல்லாம் 2 ரூபான்றது சார் ஒரு ஆள் கூலி. ஆண் கூலி வந்து 1 ரூபா. ஒரு இவங்க வந்து பெண் கூலி வந்து 10 ஒரு டீ வந்து 6 பைசா. அப்படி இருந்த காலத்தில் நீ இவ்வளோ வாங்கி ஏமாத்துறாங்க. நீ எதுக்கு ஏன் அப்புறம் இதை விட்ட? நீ வேறு ஏதாவது சம்பாரிச்சது வழி இருக்கா சொல்லுங்கள். நான் விவசாயம் பண்ணுறேன், 1.25 ஏக்கரில் இத்தனை லட்சம் கோடி சம்பாரிச்சிருக்கேன்னு சொல்கிறீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம்? அன்புமணி யார்? அவர் வந்து எங்கே வேலை செஞ்சார்? அவர் வந்து 9ஆம் கிளாஸ் ஃபெயிலு. அதுக்கப்புறம் அங்கேருந்து கூப்பிட்டு வந்து இங்கே சென்டான்ஸில் படிக்க வச்சு 20,000 ரூபாய் கொடுத்து மார்க்கை போட்டு, நான் பச்சையாக சொல்கிறேன், எது வேணாலும் எடுத்து ரெக்கார்ட் பார்த்துக்கலாம் பண்ணவனா. அவன் வாத்தியா தான் என் வாத்தியார் ஜார்ஜ் காரங்காட். சரி, நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி படிச்சுக்கிட்டு ஏதோ வந்து எங்கே வேலைக்கு போகிறேன், திண்டிவனத்துலேருந்து 8 கிலோமீட்டர் நல்லாலம்ன்ற ஊர். அங்கே க்ரஷர் இருக்கு இல்லைங்களா, ஜல்லி உடைக்கிற கம்பெனிலேருந்து அடிபட்டு வரவங்களுக்கு டிங்சர் போடுற வேலை. 400 ரூபாய் சம்பளம் சார்.
இவங்க தான் வந்து அப்படியே உழைச்சி பெருசாக கொண்டு வந்துட்டாங்களாம். இந்தியாவில் உலக பணக்காரங்களாம் பின்னாடி அனுப்பி விட்டாங்க. மற்றவங்களாம் சொல்கிறாங்கல்ல, சரி இவங்ககிட்ட இருக்கிற சொத்து அதை விட அதிகம் சார், யாரும் அதை சொல்ல மாட்டுறாங்க. நான் கூட சொன்னேன் 2009 17ஆம் தேதி இதில் மயிலாடுதுறையில் எங்களெல்லாம் வந்து ரொம்ப முற்றுகையிட்டு போடும்போது என் கிளாஸ்மேட் அங்கே இருக்கிற அமெரிக்காவில் இந்த இதில் வேலை செய்கிறான் பேங்க்கில், அவன் ஃபோன் பண்ணி சொல்கிறான், என்னடா நீ போய் இந்த சமுதாயம் ஜாதிங்க இதை படுறா, இன்றைக்கி 7000 கோடி வந்து போட்டிருக்கான்றான் ஒரே இதில் அன்புமணி பேரில். இல்லைன்னு மறுக்க முடியுமா? நான் சொல்கிறதா ஆணித்தரமாக எல்லாம் வச்சுருக்கேன் சார். ராம்தாஸ் வந்து சர்டிஃபிகேட்டை மாற்றி படித்தார், என்கிட்ட இருக்குது கேளுங்க. அவர் எல்லா தப்புகளை, அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்களாம் விட்டுட்டு வந்தவொடனே குழந்தை, நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ராம்தாஸ் உனக்கு வயசு அதிகமாகுது, வர்றவங்களாம் ஆசீர்வாதம் பண்ணு, ஏன்டா ஊர் சண்டையை இழுத்து ஈர பேனாக்கி பெருமாளாக்கி ஊர் சண்டையை இழுத்து நமக்கு நல்லா சகோதரனாக நேற்று வரலும் பேசியிருந்தவங்களாம் நமக்கு எதிரி ஆகிட்டாங்களே, அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். சும்மா உடனே போன மாதிரி பார்த்துன்னு சுற்றி சுற்றி வராங்க. இது எந்த ஊர் நியாயம் சார்? ராம்தாஸ் அப்படி தானே படுத்துட்டு இருக்காரு, அவரை சுற்றி வராங்க எல்லாரும். இவங்களெல்லாம் குலதெய்வம். இப்போ ஒரு புதுசாக ஒன்று வந்திருக்குது, காக்கும் தெய்வம்னு. யாருன்னு கேட்டால் காந்திமதி. அவங்கள மேடையில் கூப்பிட்டு உட்கார வச்சு, அவருடைய பொண்ணு ராஜசேகர் ரெட்டி இருந்தார் இல்லையா, அவங்க பொண்ணு பையெல்லாம் அந்த மாதிரி இவங்கள வர வச்சு முன்னுறுதி அதுதான் சார் நடக்க போகுது. இதுதான் நடக்கும். இந்த சமுதாய மக்கள் வந்து சிந்திக்கணும். இளைஞர்களுக்கு நான் கேட்குறேன், விரல் நுனியிலே விஷயங்கள் இருக்கிறது, எதை வந்தாலும் நீங்கள் பார்க்கலாம், தெரிந்து கொள்ளலாம், உண்மைத்தன்மை என்னன்னு சொல்லிட்டு அதுக்காக ஆதரவு கொடுங்க. நீங்களாம் யாரும் வேலைக்கே போகாதீங்க. வேலை என்ன, அரசியல் வேலைக்கு ஒரு 6 மாதம் ஓய்வு எடுங்க, அவங்க அடங்கிடுவாங்க. நீங்கள் வந்து கொதிக்கிறத அடக்கணும்னா நான் எரிவதை பிடுங்கணும். நீங்கள் தான் போய்கின்னு சரி பண்ணுறீங்க, தப்பாக நினைக்கிறீங்க. மற்ற தலைவர்கள் மாதிரி இவர்களையும் நீங்கள் நினைக்கிறீங்க. இவங்க தலைவர்களே இல்லை, ஒன்றும் சரி கிடையாது. இவங்களுடைய பிரச்சனை என்னென்னா, தனக்கு என்ன வருமானம், தன்மானத்தை பற்றி பேசலாம். இதை மாதிரி தான் எல்லோரும் செய்கிறாங்க. வேறு ஏதாவது கேள்விகள் சார்? எது இல்லை ஒரே அறக்கட்டளைங்க. அது வந்து கோனேரி குப்பத்தில் இருக்குது. அந்த கோனேரி குப்பத்தில் இருக்கிற அறக்கட்டளை எப்படின்னா, உலகெங்கும் இருக்கின்ற வன்னியர்கள்கிட்டேருந்து காசு வாங்கினார். காசு வாங்கி இது வன்னியர் கோயில், இங்கே மாணவர்கள்லாம் இலவசமாக படிக்க வைப்போம், நாங்கள் வந்து உண்டு உறைவிட பள்ளி படிக்க நிறைய மாதிரி ஏமாற்றிருக்காரு. அந்த மாதிரி அவர் கொண்டு வந்ததை எல்லோரும் காசு கொடுத்தாங்க, வசூல் பண்ணி கொடுத்தாங்க, பெருசாக வந்தது. அதுக்கான இதெல்லாம் இருக்குது, மக்கள்கிட்டேருந்து கலெக்ஷன் பண்ண கொடுத்ததெல்லாம் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் வாங்கினேன் தன்னுடைய பேரில், இது என் சொந்த செலவில் சொந்த சொத்தில் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே சார். இந்த நாடு இது எதாவது நியாயமா சார்? ஒரு தலைவர், அவர் சத்தியசீலர் வேறு, அவர் சத்தியம் பண்ண அப்படியே கடைப்பிடிக்கிற சத்தியசீலர். இந்த அன்புமணி பார்த்தா அண்ட புழுகு ஆகாச புழுகுலாம் அடி ஒன்றுமே பண்ண முடியாது. அவன் திறந்தா வாயில் வர்ற வார்த்தைகள்லாம் அமில வார்த்தைகள், அதெல்லாம் நீங்கள் கேட்க முடியாது. ஆனால் இன்னும் அங்கே போயிட்டு வந்தவங்களுக்கு தான் தெரியும், இந்த காதில் அந்த வார்த்தைகளே நீங்கள் வாங்க முடியாது. ராமதாஸ் வந்து ஒரு கொஞ்சம் பேசுனா, அன்புமணி அநியாயத்துக்கு பேசுகிறான்.